டிஎன்பிஎஸ்சியுடைய முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரலாறு கேள்விகள். கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சியுடைய முந்தைய ஆண்டு வினாத்தாள்களில் வந்த 20 வரலாறு கேள்விகளை பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 20 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். இன்றைய வீடியோ 2வது வீடியோ. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா தனியாக ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, இன்றைய வினாக்களை பார்க்கலாமா? முதல் கேள்வியை பாருங்கள். பெரியார் ஈவேரா அவர்கள் தொடங்கிய செய்தித்தாள்கள் மற்றும் இதழ்களை தொடங்கிய வருடத்துடன் பொறுத்துக. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தந்தை பெரியார் அவர்கள் சில செய்தித்தாள்களை தொடங்கியிருக்காரு. அந்த செய்தித்தாள்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத பொறுத்துங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த டாப்பிக்லேருந்து போன குரூப் 4ல் ஒரு கேள்வி வந்திருந்தது. சரி பாருங்கள். குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. பொறுத்துங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை ஆன்சர் ஏ தான் கரெக்டு. அதாவது குடியரசு என்பது 1925 ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். குடியரசு. புரட்சியை எப்போ தொடங்கினாங்க? 1933 தொடங்கினாங்க. பகுத்தறிவு 1934 தொடங்கினாங்க. விடுதலை 1935 தொடங்கினாங்க. இதுதான் ஆன்சர். சரிங்களா? சரி, நான் திரும்ப சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. குடியரசு 1925 தொடங்கப்பட்டது. இருங்க, எழுதிடுறேன். 1925. புரட்சி 1933. அடுத்து பகுத்தறிவு 1934. விடுதலை 1935. அடுத்து ரிவோல்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இருங்க, எழுதிட்டுமா? ரிவோல்ட்டுன்னு ஒரு பத்திரிகையை தொடங்கியிருப்பார். அது எந்த ஆண்டுனா 1928. ஸோ 5 பத்திரிகையை தொடங்கியிருப்பாங்க. இதில் சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் அப்படின்னா குடியரசு. சரிங்களா? இதுதான் அஃபீஷியல் நியூஸ் பேப்பர். அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? இந்த பாயிண்ட் 10ஆம் வகுப்பில் இருக்குது. நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா, அந்த கொஸ்டினும் 10ஆம் வகுப்பில் தான் இருக்குது. விடையை பார்க்கலாமா? விடை ருக்மணி லட்சுமிபதி. அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? சென்னை மாகாணத்தில் தொழிலாளர் இயக்க நடவடிக்கையில் முன்னோடியாக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. 10th கொடுத்துருப்பாங்க. விடை மா சிங்காரவேலர். ஃப்ரெண்ட்ஸ், மா சிங்காரவேலர் தான் இந்தியாவிலேயே முதல் மே தினத்தை கொண்டாடியவர். எந்த ஆண்டு அவர் மே தினத்தை கொண்டாடினார், அது முக்கியம். அதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரிங்களா? எந்த ஆண்டு அவர் மே தினத்தை கொண்டாடினார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்து 4வது கேள்வி. சென்னை மாணவர் மன்றம் அமைய காரணமாக இருந்தவர் யார்? சென்னை மாணவர் மன்றம் அமைய காரணமாக இருந்தவர் யார்? யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். சென்னை மாணவர் மன்றம் அமைய காரணமாக இருந்தவர். விடையை பார்க்கலாங்களா? விடை டாக்டர் எஸ் தர்மாம்பாள். இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அதாவது தமிழ் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இலவு வாரம் அப்படிங்கிறது நடத்தியிருப்பாங்க. இலவு வாரம் அப்படிங்கிறது நடத்தியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தமிழ் ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருக்கும். பழைய 10th புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க தான் சென்னை மாணவர் மன்றம் அமைய காரணமாக இருந்தவங்க. 5வது கேள்வி. வெண்கலத்தால் ஆன நடனமாடும் பெண்ணின் சிலை கிடைத்த இடம். இது எங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தில் கிடச்சிருக்குங்க. வெண்கலத்தால் செய்யப்பட்ட நடனமாடும் பெண் சிலை அது எங்கே கிடச்சிதுன்னு கேட்குறாங்க. இந்த லொக்கேஷன் முக்கியம். திரும்பவும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. விடையை பார்க்கலாமா? விடை மொகஞ்சதாரோ. போன வீடியோவில் தான் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? மொகஞ்சதாரோவில் தான் பெரிய குளியல் குளம் இருந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் வச்சோம்? அதாவது குளத்தில் போய் முகத்தை கழுவிட்டு வா அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் வச்சோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு நடனமாடும் பெண்ணின் சிலை இங்கே தான் கிடச்சிருக்கு. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கிடச்சிருச்சுங்க. இப்போ தான் கபால்னு ஒரு ஷார்ட்கட் தோணியிருக்கு. என்ன ஷார்ட்கட்டுனா, ஒரு நடனமாடும் பெண் தன்னுடைய முகத்தை குளத்தில் கழுவினார். இது எப்படி இருக்குது?
ஞாபகம் இருக்கா? அதாவது நடனமாடும் பெண் சிலை கிடச்சதும் மொகஞ்சதாரோ, குளம் இருக்கிறதும் மொகஞ்சதாரோ. இந்த ஷார்ட்கட்டை வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. சரிங்களா? சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி ஷார்ட் நோட்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். அதாவது எல்லா இடத்துல கதையும் கம்பைன் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்த வீடியோவை பார்க்கலாமா? 6வது கேள்வி, பின் வருவனவற்றில் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? விடையை பார்க்கலாங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை 3 மற்றும் சரி. அதாவது கிலா அப்படிங்கிறது தரிசு நிலம், மற்றது எல்லாமே தப்பு. சரி, என்ன தப்பு? அதாவது சேத்ரா அப்படிங்கிறது வேளாண்மைக்கு உகந்த நிலம், கிலா அப்படிங்கிறது தரிசு நிலம், பஸ்தி அப்படிங்கிறது குடியிருப்பதற்கு தகுந்த நிலம், கபத சராகா அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் நிலம், அதே மாதிரி காட்டு நிலம் அப்படிங்கிறது வந்து அப்ரஹதா அப்படிங்கிறது. அதாவது இதை வீடியோவாக போட்டு எனக்கே மனப்பாடம் ஆயிடுச்சுங்க. சரி, இதுக்கு என்ன ஷார்ட்கட்டு அப்படின்னா, ஷார்ட்கட் நம்ம வச்சுருக்கோம்ல, பார்த்துடலாம். அதாவது வேளாண்மை எங்கே பண்ணுவாங்க? சேத்து நிலத்தில் தான் வேளாண்மை பண்ணுவாங்க. அப்போ வேளாண்மைனா சேத்ரா, இப்படி நான் வச்சுக்கோங்க. அடுத்து கிலாங்கிறது தரிசு நிலம், தரிசு நிலம் இதுக்கு வந்து ஷார்ட்கட்டு தெரியல, சரி விட்டுருங்க. அடுத்து வஸ்தி, வஸ்தினா அதாவது வீடு கட்டணுன்னா வாஸ்து பார்த்து தான் கட்டுவோம். ஸோ வஸ்திங்கிறது குடியிருப்பதுக்கு தகுந்த நிலம். அடுத்து பாருங்கள் கபத சராகா, கபத சராகாங்கிறது மேய்ச்சல் நிலங்கள். இதுக்கு என்ன ஷார்ட்கட்டுனா, ஆடு மாடு மேய்க்கிறவங்க கபத சராக அப்படி பாடிக்கிட்டே வந்து மேய்ச்சல் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்கள் காட்டு நிலங்கள். காட்டு நிலம்னா அப்ரஹதா. இதாவது நான் இதுக்கு என்னென்னா ஒரு ஷார்ட்கட் முன்னாடி சொன்னேன். அதாவது ஒரு பெரிய காடு, அந்த காட்டில் ஒரு பெரிய பயங்கரமான அப்ரஹதா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மறக்கக்கூடாது அப்படின்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? 7வது கேள்வியை பாருங்கள். சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 1000 விளக்கு, பக்ருதீன் தியாப்ஜி, ஜி நடேசன், ஒடிசா, இதை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான இணையாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். எது சரியான இணையாக உள்ளது? கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை 1 மற்றும் 2 சரியானவை. 1000 விளக்கு எங்கே இருக்குது? 1000 விளக்கில் தான் மகீஸ் தோட்டம் இருக்கும். இங்கே தான் இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டம் நடந்திருக்கும். எத்தனையாவது கூட்டம்? இந்திய தேசிய காங்கிரஸுடைய 3வது கூட்டம் நடந்திருக்கும். முதல் கூட்டம் பம்பாயில் நடந்திருக்கும், 2வது கூட்டம் கல்கத்தா, 3வது கூட்டம் மகீஸ் தோட்டத்தில் நடந்திருக்கும். இந்த கூட்டத்துக்கு தான் பக்ருதீன் தியாப்ஜி இவர் தலைவராக இருந்திருப்பார். இந்திய தேசிய காங்கிரஸுடைய 3வது மாநாட்டுக்கு தலைவராக இருந்திருப்பார். அடுத்தது பாருங்கள், ஜி நடேசன் என்பவர், அவர் புரட்சிகர தேசியவாதிலாம் கிடையாது. ஒடிசா வந்து மலபார், இதெல்லாம் வந்து தப்பு, அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? மலபார் எங்கே இருக்குது? மலபார் கேரளாவில் இருக்குது. ஒடிசா எங்கே இருக்குது? அது அந்த பக்கம் இருக்குது. அது அங்கிட்டு இருக்குது, இது இங்கிட்டு இருக்குது. எதாவது முடிச்சு போட்டிருக்காங்க பாருங்கள். சரி, ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? 8வது கேள்வி, தவறான இணையை தேர்வு செய்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சுருக்கத்தையும் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறானதோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். WIAன்னா என்ன, AIWCனா என்ன, HREனா என்ன, SILFனா என்ன? கண்டுபிடிச்சி தவறான இணையை சொல்லணும். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை 2 மற்றும் 3 தவறு. அதாவது WIA அப்படின்னா உமன்ஸ் இந்தியன் அசோசியேஷன், இந்திய பெண்கள் சங்கம், இது கரெக்டு. AIWCனா ஆல் இண்டியா ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ் கிடையாது, ஆல் இண்டியா உமன் காங்கிரஸ். HRE அப்படிங்கிறது இது வந்து எனக்கு சரியாக தெரியல, சரி விட்டுருங்க. அடுத்து SILFனா சவுத் இண்டியன் லிபரேஷன் ஃபெடரேஷன், இதுதான் கரெக்டு. சரிங்களா? அப்போ 1 4 சரி, 2 3 தவறு. இதில் பாருங்கள், WIA இதை பற்றி 10th கொடுத்துருப்பாங்க. 1917 உருவாக்கப்பட்டிருக்கும். இதனுடைய தலைமையிடம் வந்து சென்னையில் இருக்கிற அடையாறில் தான் உருவாக்கியிருப்பாங்க. 3 பேர் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. அன்னி பெசன்ட்டு, டோரதி ஜினராஜதாசா, மார்க்ரெட் கசின்ஸ், இந்த 3 பேர் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 9வது கேள்வியை பார்க்கலாமா? 9வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது? எந்த இணை தவறானதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், ராபர்ட் கால்டுவெல்லு, பி சுந்தரனார், மறைமலை அடிகள், ஈவேரா பெரியார், அவங்கள கொடுத்துட்டு எந்த இணை தவறானதுன்னு கேட்குறாங்க. தவறான இணையை நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும்.
ஏதோ 2 தவறாக இருக்கும் போல் இருக்குது. கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை டி தான் சரி. அதாவது கூற்று 2 மற்றும் 3 தவறு. சரி, என்னென்னு பார்க்கலாம். ராபர்ட் கால்டுவெல் வந்து திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார். அந்த நூல் 1858 54 எனக்கு வருஷம் தெரிஞ்சு நீங்கள் மறந்து போச்சு. நீங்கள் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க சரிங்களா? இது எந்த ஆண்டு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, அடுத்தது பாருங்கள். பி சுந்தரனார் இவர் வந்து தூய தமிழ் இயக்கம் இவரெல்லாம் உருவாக்கலை. அதாவது இதை யார் உருவாக்குனாங்க? மறைமலை அடிகள் தான் உருவாக்குனாங்க. பி சுந்தரனார் இவர் வந்து மனோன்மணியம் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார். ஸோ மாறி வந்திருக்கு. தந்தை பெரியார் அவர்கள் வந்து புரட்சி அப்படிங்கிற பத்திரிகையை வெளியிட்டிருக்காரு. அப்போ தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 தான் தவறு. சரி, அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்த கேள்வி 10வது கேள்வி. அயோத்திதாச பண்டிதர் தொடங்கிய வாராந்திர பத்திரிகையின் பெயர் என்ன? அயோத்திதாசர் பண்டிதர் அவர் வந்து ஒரு பத்திரிகையை நடத்தியிருப்பார். அந்த பத்திரிகையின் பெயர் என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். விடையை பார்க்கலாமா? 1 பைசா தமிழன் என்பது சரி. இந்த பத்திரிகையை வந்து புதன்கிழமை தோறும் விட்டுட்டு இருந்திருப்பார். 4 பக்கங்கள் கொண்டதாக இருக்கும். அன்றைய காலனா விலையில் விட்டிருப்பார். இதுக்கான ஆண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி நான் வச்சுக்கிட்டீங்கன்னா 1906 1907 இப்படி நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். அதாவது அவர் எந்த ஆண்டு வெளியிட்டிருப்பாருன்னா 19/6/1907 விட்டுருப்பார். நான் என்ன வச்சுக்கிட்டேன் 1906 1907ன்னு வச்சுக்கிட்டேன். இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காமல் இருக்கும். அந்த டேட்டில் தான் இந்த பத்திரிகையை விட்டுருப்பார். சரி, அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? 11வது கேள்வி. தவறான இணையினை தேர்வு செய்க. எது தவறான இணையோ அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 4 கூற்று கொடுத்துருக்காங்க. 4மே தீரன் சின்னமலை அவரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. சரி பாருங்கள். முதல் கூற்று, தீர்த்தகிரி என்பது தீரன் சின்னமலையின் உண்மையான பெயராகும். கூற்று 2, இவரின் வீரத்தை பாராட்டி தீரன் சின்னமலை என்று திப்பு சுல்தானால் அழைக்கப்பட்டவர். கூற்று 3, திப்புவின் இறப்புக்கு பிறகு ஓடாநிலை என்ற இடத்தில் ஒரு கோட்டையை கட்டினார். கூற்று 4, 1805 ஜூலை 31 அன்று சிவமலையின் உச்சியில் சின்னமலை தூக்கிலிடப்பட்டார். நல்லா கவனிங்க. இது வந்து சிவமலையா அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா? அதாவது ஒவ்வொரு வார்த்தையையும் உன்னிப்பாக கவனிக்கணும், இல்லைன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவோம். சரி, இந்த கூற்றுகளில் ஏதோ 2 தவறாக இருக்குது. அது என்னங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை கூற்று 2 மற்றும் 4 தவறு. சரி, என்ன தவறு? அதாவது தீர்த்தகிரி என்பது இவருடைய உண்மையான பெயர். ஓகே, இவரை தீரன் சின்னமலைன்னு திப்புவெல்லாம் அழைக்கலை. ஏன்னா இவரே வச்சுக்கிட்ட பேர் தான் தீரன் சின்னமலை. திப்பு சுல்தானெல்லாம் பேர் வைக்கலை. அதனால் கூற்று 2 தவறு. கூற்று 3 வந்து இவர் ஓடாநிலை அப்படிங்கிற இடத்துல கோட்டையை கட்டினார், கரெக்டு. கூற்று 4 இவரை சிவமலையில் தூக்கில் போடலாங்க. எங்கே போட்டாங்க? சங்ககிரி கோட்டையுடைய உச்சியில் தூக்கில் போட்டாங்க. ஸோ கூற்று 2 மற்றும் 4 தவறு சரிங்களா? அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? அடுத்து 12வது கேள்வி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. அதாவது பொறுத்து சொல்லியிருக்காங்க. சுதேசமித்திரன், சென்னை மகாஜன சபை, சென்னை திராவிட சங்கம், உப்பு சத்தியாகிரகம், இதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. பொறுத்துங்க பார்க்கலாம். உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, விடையை பார்க்கலாமா? விடை டி தான் ஆன்சர். அதாவது சுதேசமித்திரன் இந்த பத்திரிகையை தொடங்கியவர் ஜி சுப்பிரமணியம். இதை வச்சா கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். சென்னை மகாஜன சபை இது தொடங்க காரணமாக இருந்தவர், அதாவது தொடங்கியவர்களில் ஒருத்தர் வந்து பி ரங்கையா அவர். சென்னை திராவிட சங்கம் அது உருவாக காரணமானவர் சி நடேசனார், இவர் வந்து ஒரு மருத்துவர். அடுத்து உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் நடத்தியவர் ராஜாஜி. இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. சரி, அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? 13வது கேள்வி. திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில்லாத என குறிப்பிட்ட நகரம். திருநாவுக்கரசர் ஒரு நகரத்தை குறிப்பிட்டிருக்காரு. கல்வியில் கரையில்லாத நகரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது எந்த நகரம்னு கேட்குறாங்க. இது எங்கே இருக்கும்னா 6ஆம் வகுப்பில் இருக்குங்க. 6ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் இருக்குது. சரி, விடையை பார்க்கலாமா? காஞ்சிபுரத்தை தான் அவர் அப்படி சொல்லியிருப்பார். அடுத்து 14வது கேள்வி. மாங்குளத்தில் இருக்கிற தமிழ் பிராமி கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பெயர், எந்த மன்னனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. மாங்குளம்னு ஒரு இடம் இருக்குதுங்க. அந்த இடத்துல வந்து ஒரு தமிழ் பிராமி கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் ஒரு மன்னனை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம ரீசெண்டாக நம்முடைய மெயின் சேனலில் இப்போ தான் வீடியோ போட்டோம். ஒரு 3வது முன்னாடி வீடியோன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கோம். சங்க காலத்தை பற்றி சொல்லியிருக்கோம். சங்ககால மன்னர் இவர். விடையை பார்க்கலாமா? நெடுஞ்செழியன், பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி தான் அந்த தமிழ் பிராமி கல்வெட்டு சொல்லும். அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? 15வது கேள்வி.
ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு மாதிரிகள் தற்போது எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளன? இது எனக்கே தெரியலிங்க. அதாவது புதுசாக இருக்குது. ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு பண்ணாங்க. அந்த மாதிரிகள்லாம் இப்போ ஏதோ அருங்காட்சியகத்தில் இருக்கான். அது எந்த அருங்காட்சியகம் கேட்குறாங்க. நம்ம என்ன நினைப்போம்? திருநெல்வேலியில் தான் இருக்குன்னு நினைப்போம். ஆனால் திருநெல்வேலி கிடையாது. விடை பெர்லின் அருங்காட்சியகத்தில் இருக்குது. பெர்லின் எங்கே இருக்குங்க? பெர்லின் ஜெர்மனியில் இருக்குது. அங்கே தான் அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. சரி, அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? 16வது கேள்வி. 1860 முதல் முறையாக திருமண வயது சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த திருமண வயது சட்டத்தை கொண்டு வர காரணமான பெருமைக்குரியவர் யாருன்னு கேட்குறாங்க. இவரை பற்றி நம்ம நேற்று தான் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இவர் எந்த பகுதியை சார்ந்தவர்னு கொஷின் வந்தது. அதே கொஷின் அப்படி கொஞ்சம் மாற்றி வந்திருக்கு பாருங்கள். அவரை பற்றி அப்படியே திருப்பி கேட்டிருக்காங்க. விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவருடைய முயற்சியால் தான் விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். இவருடைய முயற்சியால் தான் 1860 முதல் முறையாக திருமண வயது சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டாக வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? 17வது கேள்வி. பின் வருவனவற்றில் ஈவி ராமசாமி, அதாவது தந்தை பெரியாருங்க, அவர்களை பற்றிய நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. அதாவது தந்தை பெரியார் அவர்கள் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத கால வரிசைப்படி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அடுக்கணும். கரெக்டாக அடுக்குங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் பேசிக்கான ஒரு வினா தான். அடுக்கியிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை சி தான் சரி. அதாவது இவர் ஃபஸ்ட்டு வைக்கம் போராட்டத்தில் தான் பங்கெடுத்திருப்பார். வைக்கம் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்கும்போது காங்கிரஸில் இருப்பார். அப்புறம் அதை விட்டு வெளியே சுயமரியாதை இயக்கம் அதை தொடங்கியிருப்பாங்க. அதற்கு பிறகு நீதி கட்சியின் தலைவராக மாறியிருப்பாங்க. தனி திராவிட நாடு கோரிக்கையை அதற்கு அடுத்து வச்சுருப்பாங்க. இதுதான் சரி. அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? 18வது கேள்வி. நானா சாஹிப் என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட கோவிந்த் தோண்ட் பந்த், அதாவது பாருங்களேன், நம்ம புக்கில் நானா சாஹிப் அப்படின்னு படிச்சிருப்போம். அவருடைய அசல் பெயர் கோவிந்த் தோண்ட் பந்த். இவர் எந்த சம்பவத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவர்னு கேட்குறாங்க. நானா சாஹிப் இவரை பற்றி நம்ம எங்கே படிச்சிருப்போம்? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 1857 பெருங்கலகம். அப்போ தான் இவர் அலகாபாத் பகுதியில் தலைவராக இருந்திருப்பார். இவருக்கு ஒரு இயற்பெயர் இருக்குது பாருங்கள், கோவிந்த் தோண்ட் பந்த். இது புதுசாக இருக்குங்க. சரி, அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்து 19வது கேள்வி. தர்மட் என்ற போர் ராஜா ஜஸ்வந்த் சிங் மற்றும் அவுரங்கசீப் இருவருக்கும் இடையில் நடைபெற்ற ஆண்டு. இது ஸ்கூல் புக்லேயே இல்லைங்க, ஏதோ குரூப் 1 கேள்வி போல இருக்குது. தர்மட் அப்படிங்கிற ஒரு போர் நடந்திருக்கு. ராஜா ஜஸ்வந்த் சிங் அவருக்கும் அவுரங்கசீப்புக்கு இடையும் நடந்திருக்கு. அது எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. குரூப் 1க்கு படித்தவங்களாக இருந்தால் பார்த்துருப்பீங்க. சரி, விடையை பார்க்கலாமா? 1658 தான் இந்த போர் நடந்ததாம். அடுத்து 20வது கேள்வி, கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ். 20 கேள்வியை பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோக்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட்டாக மாற்றி வச்சுருக்கிறோம். அது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, என்ன கேள்வின்னு பார்க்கலாமா? தலைக்கோட்டை போரின் முடிவில் எந்த ஆட்சி முடிவுக்கு வந்தது? தலைக்கோட்டை போர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். விடையை பார்க்கலாமா? விடை விஜயநகர பேரரசு முடிவுக்கு வந்திருக்கும். தலைக்கோட்டை போர் எப்போ நடந்திருக்கும்? 1565 தலைக்கோட்டை போர் நடந்திருக்கும். அந்த போரில் ராமராயர் இருப்பார் இல்லைங்களா, அவர் தோற்றிருப்பார். விஜயநகர பேரரசு முடிவுக்கு வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். 20 கேள்வியை பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.